அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 16. கற்றையாளர்களையும் கலந்துரையாடுபவர்களையும் பார்க்க இருக்கும் வாசகர்களையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய கற்றையாளர் முனைவர் முத்தையன், உதவி பேராசிரியர், தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். தலைப்பு: மொழிதல் கோட்பாட்டு நோக்கில் குட்டி ரேவதியின் இயக்கம். இது போன்ற கட்டுரைகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்காக நீங்கள் அறிவு பகிர்வின் சந்தாதாரர்களாக ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனடி தகவல்களை பெறுவதற்காக பெல் அடையாள குறியை பதிவிடவும். நன்றி. நம்ம கட்டுரைகள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அறிவு பகிர்வு வலையொலி நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, பார்வையாளர்களுக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கட்டுரைகள் செல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது குட்டி ரேவதியினுடைய இயக்கம் என்கிற சிறுகதை தொகுப்பை பற்றியான ஒரு விமர்சன போக்கிலான ஒன்றை நம்ம இந்த கட்டுரையின் மூலமாக பார்க்கலாம். நமக்கு தெரியும், குட்டி ரேவதி எல்லாருக்கும் அறிமுகமானவர். பூனையை போல அலையும் வெளிச்சம், முளைகள் என்கிற பல்வேறு கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கக்கூடியவர். அதே போல நிறைய அறைகள் உள்ள வீடு, மீமொழி, விரல்கள், இயக்கம் என்கிற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது அழியா சொல் என்கிற நாவலையும் இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்பது அவரை பற்றியான தகவல். அந்த அடிப்படையில் இயக்கம் என்பதும் தற்போது வெளியாக இருக்கிறது, கொரோனா காலகட்டத்தில் வெளியான நூல். இந்த நூல் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த நூல் என்கிற வகையில பார்க்கிறேன். மொழிதல் கோட்பாட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்ணியத்திற்கு ஆதரவான எழுத்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை முன்னரே தெரிவித்துக் கொண்டு நூலிற்குள்ளாக செல்லலாம் என்றிருக்கிறேன். நூலிற்குள் ஒரு 10 தலைப்புகளின் கீழாக சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 10 தலைப்புகளில் இடம்பெற்றிருந்தாலும் சில குறிப்பிட்ட சிறுகதைகளை மட்டும் நம்ம பார்க்கலான் இருக்கிறேன். அந்த வகையில 6 என்கிற முதல் தலைப்பை நம்ம பார்க்கலாம். 6 என்கிற கதை எதை மையமிட்டது அப்படின்னு சொன்னா, காதல் திருமணம் செய்து கொண்ட ஒருத்தி திருமணத்திற்கு பிறகு வறுமை காரணமாக தான் பெற்றிருக்கக்கூடிய 5 பிள்ளைகளுக்கும் தனக்கும் கணவனுக்கும் சேர்த்து 7 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு உணவு என்பதே பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒருவேளை உணவு உண்பது என்பது பெரிய செயலாக இருக்கிறது. அந்த வகையில அவள் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு கணவனுடைய உழைப்பை, அப்போ அவருடைய அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாள். ஆனா கணவன் அவனுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. வேலை கிடைக்காதனால அவர் ஒரு குடிகாரரா இருக்கக்கூடிய ஒரு சூழல். தினமும் குடிக்கிறதுக்காக இவகிட்ட இருக்கக்கூடிய 5 10 அப்படிங்கிறது போல திருடி அல்லது அவகிட்ட வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காரு. இவருக்கு அந்த அடிப்படையில குடும்பத்திற்கு தேவையான உணவு என்பது கிடைப்பதில் சிக்கல் இருக்கு. அதுக்காக அவன் என்ன பண்றா, இன்னொரு சாமிக்கண்ணு என்கிற ஒரு கதாபாத்திரம் நீயும் ரொம்ப கஷ்டப்படுற, நீயும் கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த வகையில நீ கொஞ்சம் வந்துட்டு போன அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு ஏதாவது கிடைக்கும், அதை வைத்து நீ கஞ்சி ஊத்தலாம் அப்படிங்கிறது போல ஒரு சாமிக்கண்ணு அப்படிங்கிறவர் சொல்றார். அந்த வகையில அவர் ஒரு செல்வந்தரா இருக்கக்கூடிய சொக்கலிங்கத்தோட தொடர்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அந்த தொடர்பு நீடிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அவங்களுக்கு 2 மனைவியர் இருக்கிறாங்க. 2 மனைவியர்ல முதல் மனைவி உடல்நிலை சரியில்லாம இருக்கிறா, அவளும் வயது மூப்பின் காரணமா இருக்கிறா. 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அந்த வகையில 2வது மனைவியும் வயது மூப்பு அடிப்படையில, அதாவது அந்த மூப்பை எட்டி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா 2 பேத்துக்குமே இவரோட உறவு வைத்துக் கொள்வதில் ஆர்வம் இல்லை, அது தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. அந்த வகையில உறவு கொள்வதற்கு ஒரு பாத்திரமா அந்த கதாபாத்திரம் மஞ்சுளா என்கிற கதாபாத்திரம் இருக்கிறது. அவருடைய கணவர் பெயர் முருகன். இப்படி இந்த கதை அமைந்திருக்கும். கடைசியா அந்த சொக்கலிங்கம் இறந்து விடக்கூடிய அந்த சூழல்ல இவர் ஏதாவது ஒரு மாடு வாங்கிட்டா கூட பரவாயில்ல, நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சோறு போட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மஞ்சுளா அவர் இறந்ததுக்கு பின்னாடி மாடு வேணாம் மயிரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல போய் விழுந்து குழந்தைகளையும் சேர்த்து கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆத்துல போயிட்டு அந்த 5 குழந்தைகளை முக்கி கொன்னுறா. அவளும் இறந்துடுறா. ஆனா அதுல ஒரு குழந்தை மட்டும், பெண் குழந்தை மட்டும் நீச்சல் அடித்து எதிர்கரையை அடைகிறது. சில ஆண்கள் அவளை நோக்கி ஓடி வருகிறார்கள் அப்படின்னு அந்த கதை முடியுது. இதுதான் அந்த கதை. இதுல நம்ம பார்க்கிறோம், மொழியியல் கோட்பாட்டு அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு இருமை எதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இதுக்குள்ள, பல இருமை எதிர்கள் இதுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப பல இருமை எதிர்கள் இந்த கதையை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே போகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது மஞ்சுளா
இருமை எதிர்வா நம்ம பார்க்கிறோம். அவன் அவள் என்கிறது போல மஞ்சுளா முருகன் 2 பேரும் எதிர்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அடிப்படையில காதல் திருமணம் தான் செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இவளுடைய நினைப்புக்கு ஏற்ப அவன் செயல்படுறதே கிடையாது எப்பவுமே. அதாவது குடித்து விட்டு இரவு பொழுதுல இவளோட உறவு வைத்துக் கொள்வதாகட்டும் சரி, பிள்ளைகளுக்கு உணவு சேகரிப்பதாகட்டும் சரி, எல்லாமே இவ தான் அக்கறைப்படுறாள ஒழிய அவன் வந்து அக்கறைப்படுறது கிடையாது. அந்த வகையில இந்த கதாபாத்திரங்களை நம்ம இருமை எதிர்களாக பார்க்கிறோம். மஞ்சுளா முருகன் என்கிற இருமை எதிர்வு, வறுமை செல்வம் என்கிற இருமை எதிர்வு, கணவன் மனைவி என்கிற இருமை எதிர்வு. அதே போல அந்த பாலியல் தீண்டல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல காதல் கொண்டிருக்கும் பொழுது காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல முருகனுடைய தீண்டல் வந்து அவளுக்கு இனிமையானதா இருக்கும். அது பின்னாடி திருமணம் பந்தத்துல முடியும் பொழுது திருமண பந்தத்துல 5 குழந்தைகளை பெற்றெடுத்துக்கு பின்னாடி அது வந்து அவளுக்கு வந்து எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இன்னொரு வகையில நம்ம பார்க்கலாம் சொக்கலிங்கத்தினுடைய உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயது ஆன ஒரு நபர். 70 வயதான நபர் வந்து அவருக்கு வந்து பாலியல் உணர்வு தேவைப்படுகிறது. ஆனாலும் அவர் வந்து பெண்ணோடு சேர்ந்து முயங்குவதாக இல்லாம அவளை வந்து நிர்வாணமாக பார்ப்பது, அவளை தீண்டுவது, அவளுக்கு முத்தம் கொடுப்பது என்கிற வகையிலான ஒரு பாலியல் உறவாக அந்த உறவு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தொடுவதால் பாலியல் இன்பம் கிடைக்கிறது என்ற ஒரு பண்பு, அதற்கு எதிராக தொடாமலும் பாலியல் நிறைவேற்றம் நடக்கிறது என்கிற ஒரு இருமை எதிர்வை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த கதையினுடைய தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வலதுகண் காலையிலிருந்து துடித்து கொண்டிருந்தது அப்படின்னு கதையை தொடங்கும். அப்படி பார்க்கும்போது வலதுகண் இடதுகண் என்கிற ஒரு சிந்தனை. வலதுகண் பெண்களுக்கு துடிக்கும் பொழுது அது வந்து கெட்டதாகவும், இடதுகண் துடித்தா அது வந்து நல்லதாகவும் நம்மளுடைய வழக்காறுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த வகையில பார்க்கவும் அது ஒரு இருமை எதிர்வுகளாக இருக்கிறது. இப்படி பெண் ஆண் என்கிற இருமை எதிர்வுகளை பல்வேறு இருமை எதிர்வுகளை இந்த கதைக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வறுமையை போக்கக்கூடியவர்களாக, தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டவர்களாக, எஜமானியாக, சுய பொருளாதாரத்தை தேடுபவர்களாக, அதே போல பாலியல் உறவில் திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக, தேவையை உணர்ந்தவர்களாக, வரன்முறையோடு இருக்கக்கூடிய ஒருவர்களாக, அதே போல தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் என்கிற இந்த பாங்கோடு அவர்கள் இருக்கிறதாகவும், சுதந்திரம் அற்று இருக்கக்கூடிய, அதாவது பாலியல் சுதந்திரம் அற்றவர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆண்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆண்கள்லயும் அவங்க இருமை எதிர்வுகளை நம்ம தெரிவிக்க முடியும். எப்படி அப்படின்னு சொன்னாக்க இப்போ வறுமையை போக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இங்க வறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் யார முருகனை உதாரணத்தை கட்ட முடியும். முருகன் எந்த எந்த இடத்துலயும் வேலையை தேடுபவராக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடவே இல்லை. வேலை கிடைக்கல அந்த விரக்தியில குடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய வேலையை தேடுவதாக குறிப்பிடப்படவே இல்லை. ஆக அந்த அடிப்படையில் பார்க்க வறுமையை நினைக்காமல் இருக்கக்கூடியவராக, எஜமானராக, வேலைக்கு செல்லாதவர்களாக, பாலியல் வேட்கையோடு இருக்கக்கூடியவர்களாக, அதிகாரம் மிக்கவர்களாக, அதே போல தேவையை உணராதவர்களாக, கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னடா இன்ன வரைக்கும் சாமிக்கு இருந்து தகவல் வரலையே அப்படின்னு வந்து வாசல் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பா. எட்டி பார்த்துக்கிட்டு சரி நம்மளே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவ என்ன பண்ணியதான் கிளம்புறா. கிளம்பும்போது கண்ணுக்கு மையிட்டு கிளம்பும்போது எங்க கிளம்புற அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த எங்க கிளம்புறாங்கிற துணி ஒரு அதிகாரத்தோடு இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில தேவையை உணராதவர்களாக, கட்டுப்படுத்துபவர்களாக, வரன்முறை அற்றவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவைக்கு பயன்படுத்துபவர்களாகவும் பாலியல் சுதந்திரம் உள்ளவர்களாகவும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் இரவு பொழுதும் மஞ்சுளாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இரவோட வந்து குடித்து விட்டு வரக்கூடிய கணவனின் பாலியல் வேட்கையை நிறைவேற்றக்கூடிய ஒருவளாகத்தான் மஞ்சுளா இருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அதே போல 70 வயதை கடந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு ஆணுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா பாலியல் உறவு தேவைப்படுகிறது, பாலியல் இன்பம் தேவைப்படுகிறது. ஆனா அதே பெண் உடல்நிலை சரியில்லாத இருக்கக்கூடிய அவருடைய மனைவியர் இரண்டு பேருக்கும் அந்த
ராஜா ராஜா என்னுடைய மொபைலில் வீடியோ கட் ஆயிடுச்சு. வீடியோ கனெக்ட் கட் ஆயிடுச்சு. நான் இதில் இப்படியே பேசிடுவா? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேட்குது முத்தையன், பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில் ஆற்றினுடைய அந்த அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளையும் வந்து தண்ணியில் முக்கி கொண்டுகிட்டு இருக்கிறா. ஆண் பிள்ளை, முதல் பையன் ஆண் பிள்ளையை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றா. அவளால் முடியல. அப்போ அவளுடைய முடிய முழுக்க கோதி என்ன பண்றா, கோதும் போது நல்லா அவளுக்கு அந்த பிடிப்பு கிடைக்குது. அந்த பிடிப்பை வைத்து கொண்டு அவன் வந்து ஆண் பிள்ளையை வந்து நீர்ல மூழ்கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறா. அப்படி கொண்டுகிட்டு இருக்கும்போது அந்த நீர்லனுடைய அடிப்பகுதியில தெரியுது அவளுடைய 3வது பிள்ளை, பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையினுடைய பின்புறமும் அவளுடைய அந்த நீல நிற ஆடையும் அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றா. அப்படி தெரியும் போது அவள் கற்று வைத்திருக்கக்கூடிய அந்த நீச்சல் அவளை வந்து எதிர்கரையை நோக்கி செலுத்துகிறது அப்படின்னு சொல்லும் போதும், அந்த எதிர்கரையிலோடு என்ன பண்ணியிருக்காங்களா, ஆண்கள் வந்து ஓடி வராங்க, அவளை நோக்கி ஓடி வருகிறார்கள் அப்படின்னு ஒரு அந்த கூற்றோட அந்த கதையை வந்து முடித்திருப்பாங்க. இந்த கூற்றை கதையினுடைய தொடக்கத்துல பார்க்கும்போது ஆணை நோக்கி போகக்கூடியவளாக மஞ்சுளா இருக்கிறதும், கதையினுடைய இறுதியில பெண்ணை நோக்கி ஆண்கள் ஓடி வரதாகவும் பார்க்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு. ஆக அந்த வகையில பார்க்கும்போது இந்த இருமை எதிர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தற்சார்பு தன்மையை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக, அதே போல தற்சார்பாக இருக்கும் பொழுது அது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள சமூக அழுத்தங்களுக்கு எதிராக இருக்கும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த இந்த இருமை எதிர்வுகள் நமக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போகுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆறு என்பது பிழைப்பதற்கான வழிகாட்டுதலாகவும் இறப்பதற்கான வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது என்கிற ஒரு விளக்கத்தை இந்த ஆறு என்கிற கதை நமக்கு சொல்லிட்டு போகுது. இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இயக்கம் என்கிற கதை. இயக்கம் என்கிற கதையை வந்து பார்க்கும் பொழுது இயக்கம் கதை வந்து ஒரு பெண், மயில் என்கிற ஒரு பெண். அந்த மயில் கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, தொடர்ந்து சிறு வயதுல இருந்து என்ன பண்ணியிருக்கிறா, போராடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்கக்கூடிய ஒருவளாக இருக்கிற, போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவளாக இருக்கிறா. அந்த வகையில பார்க்கும்போது அவ வந்து ஒரு நிமிஷம் நாகப்பனோட சேர்ந்து இந்த போராட்ட களங்களில் இணையிறது அப்படிங்கிறது போல அவளுடைய தொடர் செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்கலாம், இந்த கதையை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த கதையில நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இருளர் விடுதலைக்காக, இருளர் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சம்பவம் இந்த கதையில வருது. அதே போல பாலாற்றுல மணல் கடத்தக்கூடிய அந்த செயலுக்கு எதிரான போராட்டமாகவும் இந்த கதை இதுல சில நிகழ்வுகள் வருது. இந்த பாலாற்றுல மணல் கடத்தக்கூடிய அந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அதை வந்து ஒரு இயக்கமா சேர்ந்து போராடணும்னு, பெண்கள் எல்லாம் இயக்கமா சேர்ந்து போராடணும்னு ஒரு இயக்கத்தை கட்டி மயில் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறா. இந்த போராட்டத்துல பெருத்த அடி, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெருத்த அடி. இவளுக்கு கை உடைஞ்சு போச்சு. அதோட கை உடைஞ்சு போன அந்த துக்கத்தோட இன்னொரு விஷயமும் சேருது. என்னன்னா, அவளுடைய அந்த மார்பக புற்றுநோய் அவளுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா, மலர்விழி வந்து அந்த போலீஸ் தாக்குதல்ல கோமா நிலைக்கு போனதாகவும், ரகுக்கு வந்து முதுகுல நல்ல அடியாகவும்,
கீதாவுக்கும் நல்ல அடி விழுந்ததாகவும் சதீஷ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் வரும் இந்த போராட்டத்தின் அடிப்படையில். சரி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு 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 இக்கட்டான சூழல்ல அந்த 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 ஒட்டுமொத்த இயக்கத்தையும் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெனிஃபருக்கு அந்த இயக்கத்தை திரும்பவும் கட்டமைக்கணும். அவங்க ஒரு டாக்டர் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண், அப்பா இல்லை, அம்மாவுடைய இந்த பென்ஷன் பணத்துல இருந்த மாதிரி தான் முடிச்சிருக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜெனிஃபர் தொடர்ந்து அந்த இயக்கத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்படி கூடுதலாக ஆண்களும் வராங்க, அந்த இயக்கத்தோடு சேர்றாங்க, அவங்களுடைய பயணப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்படி பார்க்கும் பொழுது தான் தொடர்ந்து மயில் இந்த கை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழல். அங்கே இருந்து மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவளுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை உடனே அவள் சட்டுன்னு சொல்லிடுறா. அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அதுக்கு என்ன, அதை அறுத்துட்டா போகுது, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே சொல்லிடுறா. இப்படி தேறி வரக்கூடிய ஒரு சூழல்ல அவளுக்கு இன்னும் மனமாற்றம் அடையல. ஏன்னா மலர்விழி ஏற்கனவே கோமால இருக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏகத்தை எப்படி கட்டமைக்க போறோம்னு தெரியல. ஏன்னா மயில் தான் அங்க ரொம்ப முக்கியம். அந்த வகையில அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இருளருடைய உரிமைக்காக போராடினாங்க இல்லையா முன்னாடியே, அதே போல இன்னொரு சம்பவம் நடக்குது. இருளர் அந்த அந்த குடியிருப்பு பகுதிகளில் திருவிழா நடக்க போது அந்த திருவிழாவில் எல்லாரும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் ஏற்பாடு பண்றா. அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றா. இந்த இடத்துல ரொம்ப நாளா அமைதியா இருக்கக்கூடிய மயில் எழுந்து ஆடுறா. இந்த ஒரு விஷயம் தான், இந்த ஆடக்கூடிய விஷயம் எல்லாருடைய மனநிலையும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதையை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பக்தியினுடைய அந்த கார்னிவல் என்கிற ஒரு கருத்தமையோட சேர்த்து பார்க்குறோம். நாம இந்த கார்னிவல் எப்படி ஒருவரை இணைக்கிறது அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார்னிவல் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இங்க ஒரு சமூக இயக்கம் நடக்காது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில டி தர்மராஜனுடைய ஒரு கருத்தை நான் முன் வச்சுக்கிட்டு இந்த கதையை பேசலான் இருக்கேன். அதாவது அவர் என்ன பண்றாரு, 3 பேர்த்தோடைய கருத்தை முன்வைக்கிறார். ஒன்று ரிச்சர்ட் ஜெக்னர் அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொன்று வான் ஜெனப் மற்றும் விக்டர் டர்னர் அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் மூணாவதா பக்தின்னு சொல்றார். இவங்க 3 பேர்த்தோடைய கருத்தும் பார்க்கும் பொழுது எந்த அடிப்படையிலானது அப்படின்னு பார்த்தா ரிச்சர்ட் ஜெக்னருடைய கருத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக நாடகம், சுற்றுச்சூழல் அரங்கின் ஒரு பாரம்பரிய வடிவம் என்கிற வகையில ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த திருவிழா எப்படி அமையுது அப்படிங்கிறத, அதே போல கூட்டுணர்வை அரங்கேற்றக்கூடிய நிகழ்வாக இந்த திருவிழா இருக்கிறது. ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் மரபான பழக்க வழக்கமாகவும் இந்த திருவிழா இருக்கிறது. அப்ப திருவிழா என்கிற இந்த பொதுவிற்கான விளைவு கூட்டுணர்வை அரங்கேற்றுவது, ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது என்கிற விளக்கங்களை கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையில ஒரு மக்கள் திரள்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சூழல்ல தலைகீழ் மாற்றம் ஏற்படும், தலைகீழாக்கம் நடக்கும். அங்க கட்டுக்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிற வகையில தலைகீழாக்கம் அப்படின்னு ஒரு திருவிழாக்களினுடைய சடங்கு தன்மையை நிகழ்த்துவதன் மூலமாக அங்க தலைகீழாக்கம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பக்தின்ட்டு அது வரும்போது பக்தின் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா பக்தின் அதிகாரத்தை கீழ்நிலைப்படுத்தல் என்கிற வகையில அந்த திருவிழாக்களை பார்க்கிறார். அங்க சிரிப்பு நடக்கும், உடல் சார்ந்திருக்கக்கூடிய பகடிகள் வரும், அசிங்கமானது அல்லது கோரமானது என்கிற இந்த சூழல்கள்லாம் நடக்கும். இங்க அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு உண்டான அந்த அரசியல் ரீதியான செயல்பாட்டிற்கு எதிரான நாச வேலைகளாக கூட சில நேரங்கள் அந்த திருவிழாக்கள் அமையும். அப்ப திருவிழா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையான அலுவல் கலாச்சாரத்திலிருந்து மாற்றி பார்க்கிறது, மாற்றமைக்கு அதாவது மற்றமைக்கு இறுதியானதாக அமையக்கூடியது. இது கட்டுப்பாட்டிலிருந்து என்ன பண்ணியிருக்குன்னா தப்பு வைக்கிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பக்தின் முன்வைக்கிறார். இது உரிமை குரலாகவும் வெளிப்படும், சமுதாய கட்டுப்பாடுகளை மீறி நடப்பதாகவும், கேலி அரசரை போன்ற உடைகளை அணிவது என்கிற அந்த அடிப்படையிலையும் வரும் என்பது நம்ம இந்த மொழிதல் கோட்பாட்டுல பயிலரங்களை சொன்ன சரவணன் அவர்களுடைய கருத்தாகவும் சண்முகம் அவர்களுடைய கருத்தாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த வகையில தான் இங்க இந்த கதையில இயக்கம் என்கிற கதையில கடைசியா இடம்பெறக்கூடிய இருளர்களுடைய திருவிழா என்பது அது வரைக்கும் கை உடைந்து போயிட்டு, கால் உடைஞ்சு போச்சு, உடம்புலாம் நல்ல அடி, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கோமா நிலையில இருக்கிறாங்க என்கிற இந்த இயக்க உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்களுடைய அந்த மனநிலையை மாற்றக்கூடிய வகை. ஜெனிஃபருக்கு எப்படி அந்த இயக்கத்தை கட்டமைக்கிறதுன்னு தெரியல, வளர்க்கறதுன்னு அதை தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது, அவ வளர்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அங்க ஒரு கை இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல், மயில் செயல்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு 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 இறுக்கமான மனநிலை. அந்த மனநிலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இருளர்களுடைய திருவிழா ஒட்டுமொத்த போராளிகளுடைய மனநிலையும் மாற்றுகிறது. அங்க கொண்டாட்ட மனநிலைக்கு வந்த ராணி முதல் கொண்டு இவர்களுடைய இயக்கத்தினுடைய செயல்பாட்டை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள்.
அவர்கள் திரும்பவும் என்ன பண்றாங்க, மீண்டும் போராட்ட மனநிலைக்கு வருவதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் மயில் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, அடுத்த கட்டமா நம்மளுடைய இந்த போராட்டத்தை வெகுசன நீரோட்டத்தோடு கலப்பது. இன்னும் வந்து பாலாற்றுல மணல் எடுக்கக்கூடிய அந்த கொள்ளையை நம்மளால தடுக்க முடியல. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடி வாங்கிட்டோம். இப்ப நம்ம வந்து இயக்கமா இருக்கிறதுலாம் தான் நம்மளை அடிக்கிறாங்க. ஆனா இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, வெகுசன நீரோட்டத்திற்கு தள்ளும் பொழுது அங்க ஒரு ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையா நம்ம இந்த அதாவது இந்த இயக்கம் என்ற கதையை நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்தது இந்த உரையாடல் மொழியியல் கோட்பாடுன்னு வரும்பொழுது ரொம்ப முக்கியமானது உரையாடல் தன்மை தான். உரையாடல் நிகழ்த்துவதற்கு மொழி அடிப்படையில இருவர் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பெருந்தனை அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கும் பொழுது இங்க இருவர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் திருமணமான ஆண், இன்னொருவர் திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய பெண். இப்ப இவர்கள் இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வை பெருந்தனை என்கிற ஒரு கதை பேசுகிறது. 2 பேரும் உரையாடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பியானோ வாசிக்கிறார். பியானோ வாசிக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண் சொல்றா, பெண்ணாக அங்க வந்து ஆண் குரல் பெண் குரல் என்கிற எந்த குறிப்பும் கிடையாது. ஆனா நம்மளா புரிந்து கொள்கிறோம், இருவர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலை நம்ம வருவிச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அங்க வந்து ஆண் குரல் பெண் குரல் அப்படிங்கிறத நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். இது ஆண் பேசுறதாக இருக்கலாம், இது பெண் பேசுறதாக இருக்கலாம் அப்படிங்கிறது போல. அந்த வகையில பார்க்கும்பொழுது இங்க என்ன என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நான் நீ என்கிற அந்த இருமை எதிர்வு இருந்துகிட்டே இருக்கு. அங்க சரோ என்கிற அந்த பெண்ணினுடைய பெயர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரோ அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுவாப்ல, பெண் அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆண் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திருமணம் ஆயிருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த தகவலை சொல்லியிருக்கேன். இப்ப இப்படி பேசும்பொழுது திடீர்னு இந்த கதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தலைப்பு வந்து பெருந்தனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருந்தனை அப்படின்னா பொருந்தாக்காமம், இது வயது அடிப்படையிலானது நமக்கு ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனா இங்க பெருந்தனை எதை மையமிட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவேளை திருமணம் ஆகிருக்கூடிய ஆணோட இந்த பெண் வந்து பேசுவது, காதல் கொள்வது தவறு, ஆக அந்த வகையில பெருந்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு போக முடிஞ்சது. ஆனா இந்த மெய்ப்பாட்டியல் என்கிற ஒரு விஷயத்தை வந்து மொழிதல் கோட்பாட்டை இணைக்கணும்னு பேசக்கூடிய மேலும் சிவசியனுடைய கருத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த மெய்ப்பாடை அடிப்படையாக வைத்து இந்த இந்த கதையை பார்க்கும் பொழுது வேறு விதமான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, காதல் உணர்வோடு பேசக்கூடிய ஒருவளாக அந்த சரோ இருக்கிறா, பெண் இருக்கிறா. அந்த பெண் தொடர்ந்து என்ன பண்றா, அவனை வந்து தீண்டுவது, அவனுக்கு முத்தம் கொடுப்பது, அவனை கட்டி அணைப்பதோடு அப்படியே அவனோடு பேசி கொண்டிருப்பது என்கிற காதல் உணர்வு. இதைத்தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ஆணினுடைய உணர்வு வேறானதாக இருக்கிறது. கட்டி அணைக்குதுன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இன்னைக்கு ராத்திரிக்கு அது அப்படிங்கிறது போல. ஆமா, அது இன்னைக்கு ராத்திரிக்கு அப்படின்னு சொல்றான். ராத்திரிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு வகையில் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட அவன் சொன்ன அந்த ராத்திரிக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன புரிதல் வருது அப்படின்னு சொன்னாக்க, கட்டி அணைப்பதோடு மற்ற அந்த சல்லாப வேலைகளிலும் ஈடுபடுவது. சரி, அதே போல அடுத்தது, இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி என்னை காதலிச்சது இல்லை, இப்படி சொன்னதில்லை. அதாவது அவனுடைய உதடு வந்து சிவப்பா இருக்குமா, இப்ப என்னுடைய மனைவி கூட அந்த மாதிரி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றா. மனைவி கூட அப்படி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. தொட்டு பாறேன் அப்படின்னு சொல்லும்போது, தொட்டு பார்க்கும்போது நான் அப்படியே உங்களை விழுங்கிரும் போல அப்படின்னு அவன் பேசுறான். இப்போ அவனுடைய மொழிகளை பார்க்கும்போது தொடர்ந்து அவனுடைய மொழிகள் பாலியல் விருப்பத்திற்கான மொழிகளாக தான் இருக்கிறத நான் பார்க்கிறோம். சரி, அந்த அடிப்படையில திரும்ப திரும்ப நீங்க அதாவது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய இந்திரியம் எப்ப வேணாலும் கொட்டிடும் போல, அந்த மாதிரியான ஒரு மெல்லி உணர்வு தான் என்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி நான் காதலிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. கடற்கரையோரம் நடந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இயல்பாவே அவங்க வந்து இந்த தண்ணியில விழுந்து நனைஞ்சிடுறாங்க. நனைஞ்ச உடனே அவளுடைய இந்த புடவை எல்லாம் நனைஞ்சு ஈரமா இருக்கிற உடனே, நான் அதை கொடுங்க, அந்த ஈரத்தை நான் உறிஞ்சு எடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே, நீங்க சொல்றது புடவை மாதிரி தெரியலையே அப்படின்றது போல அவ சொல்றா. அப்படி சொன்ன உடனே, எனக்கு வெக்கமா இருக்கு விடுங்க அப்படின்னு சொல்றது போல அந்த புடவையை அவன் பிடிச்சிருக்கான் போல, வெக்கமா இருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து இருக்கிற, இல்ல நீங்க வெக்கத்தோடயே இரு, எனக்கு அதான் தேவை, அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, உள்ள போயிட்டு உள்ள வாங்க, கதவை சத்திரலாம் அப்படிங்கிற ஒரு குரல். இந்த குரல் எதை மையம் விடுகிறது அப்படின்னு சொன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெண் காதல் உணர்வோடு இருக்கிறதும் ஆண் உடல் உணர்வோடு இருக்கிறதுமான ஒரு செயல். அப்ப பெருந்திணை என்பதை இங்க ஒரு வகையில பொருந்தாத
காதல் என்பது எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆண் மனநிலை வேறு, பெண் மனநிலை வேறுது. ஆணுக்கு தேவை உடல் இன்பம், பெண்ணுக்கு தேவை காதல் உணர்வு, உள்ள இன்பம் என்கிற அந்த இருமை எதிர்வாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான். சரி, இப்படி ஒரு வகையில இந்த இருமை எதிர்வுகள், இந்த கார்னிவல், அதே போல இந்த உரையாடல், மெய்ப்பாட்டினுடைய தன்மை, இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த இருமை எதிர்வுகள் அப்படின்னு சொல்லும் போதும், அதே போல பெண்களுக்கு பெண்ணையும் சார்ந்திருக்கக்கூடிய ரைட்டிங்ஸ் இதுல இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா, இரவுகள் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம். இரவுகள் கதை, பெண்ணுக்கு வந்து காதல் மேலிடம், காதலனை பார்க்கணும்னு ஆசை, இரவு நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே போனாலும் போக முடியாது, பெண்ணை தனியா விட மாட்டாங்க, இந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு போனோம், எல்லாரும் தூங்கிட்டு பின்னாடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அங்கிருந்து கிளம்புனா ஒரு பைபாஸ் ரோட்டை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 6 குறுக்கு சந்து அப்படிங்கிறது போல குறுக்கு தெருக்கள் எல்லாம் தாண்டி போனாதான் அவனுடைய வீட்டை அடைய முடியும். அப்படி கடந்து வரும்போது ஒருத்தன் இருட்டில், அதாவது பைபாஸ் தாண்டி வரும்போது போலீஸ் பாக்குறாங்க. என்னம்மா எங்கம்மா போறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மருந்து கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு பொய் கதையை சொல்றா. அவங்களும் என்ன பெண்ணோ போமா, இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடந்து போயிடுறாங்க போலீஸ்காரங்க. இவன் வந்து தெருக்கள் வழியா நடந்து வந்தா ஒருத்தன் வந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறான், முண்டா பனின்னு போட்டு அடர்ந்த முடியோடு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இருந்தா இவளை பார்த்துட்டு அவனை பின்னாடியே வரதை பாக்குறா. வந்தா கொஞ்சம் அப்படியே வேகமா நடந்து ஒரு தெருவா கடக்குறா. 5வது தெருவு போனா அங்க ஆட்கள் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு போறா. ஆனாலும் அந்த வேகத்தை வந்து குறைக்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறாப்ப. ஓடிக்கிட்டே இருக்கும்போது 6வது தெருவில் அவனுடைய வீடு இருக்கு, போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, போறா, ஒரு மரத்துக்கு அடியில ஒளிஞ்சிக்கிறா. அந்த பின்னாடி வந்தவன் அவனும் பின்னாடியே ஓடி வரான்ல, அவனும் வந்து தேடி பார்க்குறான், ஆளு கிடைக்கல. ஆனா சரியா ஒரு 3வது வீட்டுல போய் சேர்ந்துடுறா. அந்த 3வது வீட்டுல தான் அவன் இருக்கான். அவன் நல்ல வழியா கேட்டை திறந்து வச்சிருந்தான் போல. அதனால வந்து படியில அப்படியே மெதுவா ஏறி, அவனுக்கு தெரியாம மேலே ஏறி கதவை தட்டும் போது அவன் வந்து திறக்கிறான். என்னப்ப எதுக்காக வந்த அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி கேட்கறான். இவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக என்ன பண்றா, கதவை சாத்திட்டு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாயை வச்சு முத்தம் கொடுத்துட்றான் அப்படிங்கிற ஒரு சம்பவம். இது அடிப்படையில இந்த கதையை பார்க்கும்போது ஒரு வகையில இது பெண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில காதலனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷனாக தான், தொடக்கமாக தான் அந்த கதையினுடைய தொடக்கத்துல நிறைய உறக்கத்திற்குள்ளிருந்து விழிக்கிறோம் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அதாவது முதல்ல பெண்கள் வந்து காலமற்ற காலம் என்றாலும் புலன்களின் தன்னுணர்வு எல்லாம் மறைய வேண்டும். புலன்களை தான் உணர்ந்திருக்கும் நிலையில் புலன்களின் ஊடாக இந்த பூவுலகை நுகரும் நிலையில் இந்த பேரண்டத்திற்குள் நுழையும் கனவாய் திறப்பதே இல்லை அப்படின்றது போல ஏதோ வாக்கியங்கள்லாம், நீண்ட வாக்கியங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பெண்ணுக்கான இடம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவனை சந்திக்கையில் புடவைதான் கவிதை அப்படின்னு சொல்றா. அவனை சந்திக்கையில் புடவைதான் கவிதை, அவன் புடவையை மிகவும் ரசிப்பான். ஆக அவன் என்ன பண்ணியிருக்கிறாளாம், புடவை கட்டியிருக்கிறாளாம். அப்ப அவனை சந்திக்கிறதுக்கு போகும்போது புடவை கட்டுறா அப்படின்னு சொன்னா அவனுக்கான, இப்ப தண்ணிலை வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், தனக்கான வேட்கையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தலைவி என்ன பண்றா, காதலனை தேடி போறாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தன்னிலை யாருக்கானதா இப்ப கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆணுக்கானதாக தன்னிலை இருக்கிறது. இந்த சுயம், அவளுடைய சுயம் யாருக்கானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆணுக்கானது. ஆக அந்த வகையில தான் அவன் உள்ள நுழைஞ்சவன என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு முத்தம் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த அடிப்படையில இங்க நான் என்பதை கட்டமைக்கிறதுக்கு எதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஆணினுடைய கருத்தாக்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்க நான் ஆணுக்குத்தாக கட்டமைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இங்க பெண்ணிய எழுத்து போல இருந்தாலும் கூட இங்க ஆணுக்கான ஒரு ஒன்றாக இந்த கதை கட்டமைத்திருக்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன். இந்த அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பூநீர் அப்படின்னு ஒரு கதை. இந்த பூநீர் கதையும் அப்படிதான். அதாவது தொடர்ந்து கல்லூரி படிக்கக்கூடிய இடம், படிக்கக்கூடிய இடத்துல பேராசிரியர்களோடு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. ஹாஸ்டல்லையும் அவள் வந்து செயலாளரா இருக்கிறா. அதனால ஹாஸ்டல் போட்டக்கூடிய தருணம், அதாவது ஏதோ ஒரு திருவிழா நேரம், ஹாஸ்டல் போட்டிட்டு எல்லாரும் மாணவர்களையும் வெளியேற்றிட்டாங்க, இவளும் வெளியேறக்கூடிய நேரம். இப்போ அவளுடைய ஆசிரியர் வந்து வா பூநீர் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம், மருந்து, ஒரு மருத்துவக் கல்லூரி,
மருந்து தயாரிக்கிறதுக்காக அந்த பூநீர் அப்படிங்கிற ஒரு ஒரு செடி மாதிரி இருக்கு நினைக்கிறேன், பூ மாதிரி இருக்கிறது. அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பேராசிரியர். சரி இவளும் போறா. போனாக்க தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக போனா பசங்க வந்து இரண்டு பசங்களை வந்து அந்த டீச்சர் அவங்க அந்த பேராசிரியர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல. அவ ஏற்கனவே இவளுக்கு அறிமுகமானவன் சரவணன் மகா என்கிற 2 பேரும். அந்த மகா யார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய காதலன் அப்படின்னு சொல்றான். ஆனா 2 பேத்துக்கு சண்டை நடந்திருக்கும். அவ வந்து ஏதோ ஒரு பெண்ணோட சேர்ந்து சினிமா தேட்டருக்கு போனதாகவும், அதை வந்து இன்னொரு தோழி வந்து பார்த்து சொன்னதாகவும், அந்த அடிப்படையில பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு கதை. அதாவது அந்த அடிப்படையில் 2 பேத்துக்கும் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவ வந்து கல்லூரியில, அதாவது விடுதியில இருந்து கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு முறை இருந்ததுனால அங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் வந்து மகா வந்து இவளுக்கு வந்து முத்தம் கொடுத்ததாகவும், அப்புறம் உதட்டுல வந்து இவளை கேட்காமலே முத்தம் கொடுத்ததாகவும் அந்த சூழல் முதல்வர்கிட்ட இது லெட்டர் வந்து வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. அந்த தருணத்துல அவளும் அதை வாபஸ் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் இடையில 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பேராசிரியர்கிட்ட இவளுக்கு வந்து தொடர்பு இருக்கு. அந்த பேராசிரியரும் இவளுடைய அந்த காதல் அந்த 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 காலகட்டத்தை அறிந்திருக்கக்கூடிய ஒருவளா தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இவளை வந்து அவனை வர சொன்னது இவளுக்கு தெரியாது. சரி வேலையை முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, போறாங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு போறாங்க. அந்தி பொழுதுல அந்த பூநீரை தொகுக்குறாங்க, கலெக்ட் பண்றாங்க. தொகுத்து முடிச்சுட்டு இவங்க வந்து அதை வந்து பேராசிரியர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து விடை பெறக்கூடிய அந்த தருணம் இவளும் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறா. ஹாஸ்டலுக்கு வந்தா பூட்டி இருக்கு. செவரேறி குதிச்சு அவளுடைய ரூமுக்கு போறா, கதவை பூட்டிக்கிறா. அங்க மின் விளக்க கூட இது பண்ணல, சாதாரண ஒரு விளக்க வந்து ஏத்துறா. அப்ப அந்த நேரத்துல கதவு தட்டப்படுது. யாருன்னு பார்த்தாக்க இவன் மகா வந்திருந்தான். வந்தவன் என்ன பண்ணிட்டான், வந்த உடனே அவளுடைய வாயை பொத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாயோட வாயா முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த பூநீர் கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுவும் ஒரு வகையில பெண்ணியத்திற்கான ஒரு இடத்த கொடுக்கறது போல இருந்தாலுமே கூட அது ஆணுக்கு சார்பான கதையாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுல இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. காலக்கனி அப்படிங்கிற கதை. இந்த காலக்கனியில ஒரு ஒரு மலை ஏறக்கூடிய, அது ஒரு டாக்டர், அவங்க ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். கண்ணகி அப்படிங்கிற பேரு, கதை சொல்லி அவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மலை ஏறக்கூடிய தன்னுடைய கணவனோட சேர்ந்து மலை ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க மலை ஏறி இருக்கிறாங்க. தனியா ஏறினது கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஏறாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, தனியா ஏறக்கூடிய ஒரு சூழல். அங்க ஒரு சிவப்பான ஒரு கனி சுண்டக்காய் சைஸ்ல இருக்கு. அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு உலகத்துக்கு போறாங்க. அந்த உலகத்துல முதல்ல ஒரு பக்கவாதத்தால், அதாவது இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு தாத்தாவுக்கு தைலம் விட்டு நீவி விடுறதாகவும் ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு சம்பவம், பக்கத்து வீட்டுல திடீர்னு ஒரு தாத்தா வந்து உடம்பு சரியில்லாம விழுந்துட்டாரு. அது ஹார்ட் அட்டாக்கா என்னமோ தெரியல. அந்த வந்து அங்க அந்த தாத்தாவோட இருக்கக்கூடிய பாட்டி வந்து பதட்டப்பட்டு, ஆமா ஆமா எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது அங்க போய் உதவி பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக ஒருத்தி இருக்கிறா. அதே போல இன்னொரு பெண் வந்து அதாவது 5 மாசமா இருக்கிறா. அவளுக்கு வந்து குழந்தை வந்து வயிற்றுலேயே இறந்து போச்சு போல. ஒரு பெண் டாக்டர் பாக்குறாங்க, இதை வந்து செத்து போயிடுவா, இவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. இப்ப இன்னொரு பெண் டாக்டர் வரா, செவிலியர் ஒருத்தி கூட இருக்கிறா. அவ சொல்ற, டாக்டர் எப்படியாவது காப்பாத்திடலாம், நம்மளால முடியும், நமக்கு வந்து அதுக்கான வைத்திய முறைகள் இருக்கு, நான் வந்து உதவி பண்றதுக்காக இவங்களெல்லாம் நாடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவளும் காப்பாத்துக்கு முயற்சி பண்றா, காப்பாத்திடுறா. அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த சூழல்ல அந்த கனி வந்து அப்படி சூழல்ல அந்த மலையினுடைய உச்சி பகுதிக்கு போய் நிற்கிறா. திரும்பவும் இன்னொரு கனி இருக்கு. அந்த கனி இன்னொரு யுகத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்குது. அந்த யுகம் எனக்கு வேணாம், இந்த யுகத்திலேயே இதையே நான் இன்னும் முதல்ல ஜீரணிக்கல, இதையே நான் வந்து ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த கதை வந்து உதவக்கூடிய, இந்த உலகத்துல உதவக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப பெண்ணை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வகையில இந்த கதை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே பெண்ணுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எழுத்துக்கள் வந்து பெண்ணிய எழுத்துக்களாக இருந்தாலும் கூட, பெண் எழுதியிருந்தாலும் கூட, பெண்ணியம் சார்ந்த எழுத்து முறைகள் இருந்திருந்தாலும் கூட, இதில் உரையாடல் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த உரையாடல் தன்மை என்பது மிக குறைவாக இருக்கிறது. அந்த உரையாடல் தன்மை தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மாற்றி யோசிப்பதற்கான இடத்தை தர்றதில்லை. உரையாடல் தன்மை குறைவாக இருக்குது. நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மொழியியல் கோட்பாடும் தமிழும் என்கிற புத்தகத்துல தமிழவன் அசோகமித்திரனுடைய கதைகளை குறித்து மொழியியல் கோட்பாட்டை பொருத்தி கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரை பார்க்கும்போது அவங்க ஒற்றை குரல் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப.
அப்ப உரையாடலை தவிர்த்து ஒற்றை குரல் எழுப்புவது என்பது ஆதிக்கம் சார்ந்ததாக இருக்கும். அதுல வந்து பாசிசத்தை, அதாவது இந்துத்துவம், பிராமணியம் என்கிற அந்த அந்த கருத்துக்கள் அதுல வந்து இலையோடுறதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த கருத்தையும் நம்ம இங்க வந்து பொருத்தி பார்த்து எச்சரிக்கையோடு இந்த உரையாடல் தன்மையை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அந்த கருத்தை சொல்லிட்டு இதுல வந்து பெண்ணிய கருத்துக்களும் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது என்கிற இந்த கருத்தையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முத்தையன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வினா நேரம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. இப்ப இந்த நீங்க சொன்னீங்க, இப்ப உரையாடல் பத்தி சொன்னீங்க. இப்ப கதாபாத்திரங்கள் உரையாடுவது போல இருப்பதுதான் உரையாடல். இப்ப ஏன்னா ஆசிரியரா ஒரு கதையை சொல்லும் போது தன்மையில இருக்கிறத அது ஒரு வேற ஒரு மாதிரியான வகைமையா எடுத்துக்கொள்ள கூடாதா? இல்ல கதாபாத்திரங்கள் உரையாடுற மாதிரி உரையாடல் இருந்துதான் ஆகணுமா ஒரு கதையில்? இல்ல, கதாபாத்திரங்கள் உரையாடல் இருக்கலாம், ஆசிரியர் உரையாடலும் இருக்கலாம். ஆனா அந்த உரையாடல வெறும் ஆசிரியர் உரையாடல் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையில தியரியை விளக்குறது போல தானே இருக்கும். அங்க நம்ம உரையாடல்ல எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா பல்வேறு வகையான குறியீடுகளை எதிர்பார்க்கிறோம். படைப்புங்கிறது அப்படிதானே. பேசும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா விடுபடல்கள் நிறையா நம்ம விட்டுட்டு தான் பேசுவோம். இப்ப அவன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல நம்ம வந்து இப்ப என்ன சொல்றோம்னா ஒரு மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயரை சொல்றோம்னா எல்லா இடங்களையும் மஞ்சுளா அப்படிங்கிற கதாபாத்திரத்து பெயரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவள்னு சொன்னாவே புரியும் நமக்கு. அது போலதான் இங்கேயும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா உரையாடல் என்பது வெறுமனே ஒரு ஒற்றை குரலாக இருப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதான். படைப்பை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குரலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான். ஒற்றை குரல் எதுவா போய் முடியும் அப்படின்னு சொன்னா பாசிச குரலாகத்தான் முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் பல்குரல் தன்மைக்கு வரும். இப்போ ஹெட்ரோக்ளோசி அப்படின்னு பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு நம்ம வரோம். பல்குரல் தன்மை தான் ஒரு படைப்புக்கான பன்மைத்துவத்தை கொடுக்கும். ஆனா இந்த படைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குறியீடுகள் அதிகமா இல்லை. இந்த இயக்கம் சிறுகதை தொகுப்பை பார்க்கும் பொழுது குறியீடுகள் அதிகமா இல்லை. பொதுவாகவே பெண்களுடைய பேச்சுல பூடகத்தன்மை இருக்கும். அந்த பூடகமும் அதுல இல்லை, அதிகமான பூடகங்கள் இல்லை இதுல. அப்ப நேரடியா ஒரு குரல் விளக்கிக்கிட்டே போகுது. யாரு நான் சொன்னால முதல் கதை சொன்னால 6 என்கிற கதை, அதுல உரையாடலே கண்மிதான், உரையாடலே இல்லை. ஆனா நம்ம எப்படி இந்த இத்தனை இருமை எதிர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஒரு படற்கையில ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ இப்படி வந்தா, இப்படி போனா, இப்படி இருந்தா, அவளுடைய தோழி இது இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் இருக்குல்ல, அந்த குரல் தான் எல்லாமே விளக்கிட்டு இருக்கு. இங்க உரையாடலே இல்லை. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா தான் உரையாடல் இருக்கு. அந்த உரையாடல்லையும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் நீ என்கிற நான் என்பது தன்மையாக வைத்துக் கொள்ளும் போது, நீ என்பது முன்னிலையாக வைத்துக் கொள்ளும் போது இந்த நான் தன்னிலையை கட்டுறதுக்காகத்தான் அந்த நான் என்கிற குரல் ஒலிக்கும். ஆனா அந்த நானின் குரலையே யாரு சொல்றது அப்படின்னு சொன்னா கதை சொல்லி இந்த படற்கையில ஒருத்தர் கதை சொல்றாருல, அவ அப்படி இருந்தா, அவ எப்படி இருந்தா, அந்த குரல் தான் வந்து நானே கட்டமைக்குது. அதுக்கு இன்னொரு வாய்ப்பை முன்னிலை நம்ம சொல்றோம்ல, நீ என்பது முன்னிலைன்னு சொல்றோம்ல, அந்த முன்னிலைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதே இல்லை. முன்னிலை என்ன யோசிக்குது அப்படிங்கிறத வாய்ப்பே ஏற்படுத்துறதே இல்லை. அப்ப என்ன ஆகுது, அங்க ஒரு வகையில ஒரு ஒற்றை குரல் மட்டும்தான் ஒலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து சரியா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வகையில பாசிச தன்மையோடு அமையலாம். அதை நம்ம வந்து ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிறதான். சரி, நன்றிங்க. ஐயா நான் பேசுறது கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சு முத்தையன், கேட்டுச்சு. முத்தையன் வணக்கம். சொல்லுங்க. என்ன அப்படின்னா நீங்க சொன்ன கதைகள்ல இருந்து எனக்கு என்ன புரிதல் வருது அப்படின்னா, ஆனா நீங்க கூட சில கதைகள் வந்து பெண்ணியத்துக்கு சார்புகள் இல்லைன்னு சொல்றீங்க. அதை கூட நான் ஆணாதிக்கத்தை அம்பலப்படுத்தக்கூடிய கதைகளா நம்ம வாசிக்க முடியும். ஒட்டுமொத்தக்கு பெரும்பாலான கதைகள் என்ன பண்ணிருக்குதுன்னா ஆணாதிக்கத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அந்த உடலை தேடுதல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற விஷயங்கள்ல இது. ஆனா இந்த பாணி இருக்குது பாத்தீங்களா, ஆணாதிக்கத்தை அம்பலப்படுத்துதல்
அப்படிங்கிற பாணி, அந்த ரைட்டிங்ஸ் பாணிங்கிறது இன்னும் ரொம்ப காலமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது பெண்ணி எழுத்துல. அது ஒரு ஒரு வகை ஒரு தேவையானதும் கூட. ஆனாலும் அதனை கடந்து பெண்ணுக்கான வெளியை கட்டமைப்பது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு வந்து கதைகள்ல ரொம்ப குறைவானதோ அப்படிங்கிற தோற்றம் தருது. ஆனா அந்த பெண்ணுக்கான வெளியை, பெண்ணுக்கான சுதந்திரத்தன்மையை உருவாக்குவது, அதுவும் ஆணை எதிரில் நிறுத்தி உருவாக்குவது என்பதை விட பெண்ணிலிருந்து உருவாக்குவது அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு தேவையான ரைட்டிங்ஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அது இந்த இயக்கம் கதைகள்ல குறைவுங்கிற மாதிரி எனக்கு பார்வைப்படுது. அது உண்மைதான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆணை வந்து எப்பவுமே குற்றவாளியை நிறுத்துறதே கிடையாது. நீங்க இந்த இயக்க கதைகள்ல நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல வந்து முதல் கதையே நான் எடுத்து சொல்றேனே, சொக்கலிங்கம் அந்த பெண்ணுக்கு உதவக்கூடியவரா இருக்கிறார். சாமிக்குன்னு அந்த பெண்ணுக்கு உதவக்கூடியவரா இருக்காரு. அவருடைய அண்ணன் கதாபாத்திரம் வரும், அந்த பெண்ணுக்கு உதவக்கூடியதா இருக்கும். அவங்களுடைய பையன் வருவான், அந்த பெண்ணுக்கு உதவக்கூடியனா இருப்பான். இப்ப இந்த ஆண் எல்லாரும் மோசம் கிடையாது. ஆக இந்த மோசம், அதாவது ஆணை வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து சமூகத்தை கட்டமைப்பது அப்படிங்கிற கதை இந்த இந்த இயக்கத்தை இந்த இயக்க அந்த நூல்ல வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆணையை வைத்துக் கொண்டுதான் திரும்ப திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெண்ணியத்திற்கான கூறுகளை கண்டறிகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அந்த இயக்கம்ங்கிற கதைகள்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களும் போய் அந்த இயக்கத்துல போய் சேர்றாங்க. இந்த மயில் உருவாக்கக்கூடிய இயக்கத்துல போய் சேர்றாங்க. ஆண்களும் அதுல இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அந்த இருளக்குள்ள தலைவர் இருக்காருல்ல, அந்த இருளர்குல தலைவரும் வந்து ஒரு ஆண் தான், சண்முகம் சொல்லிட்டு. அவர் வந்து தொடர்ந்து இந்த இந்த மயிலினுடைய அந்த இயக்கத்தை வந்து தெரிந்தவராக, அறிந்தவராக, அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த ஆலமரம் அப்படின்னு ஒரு கதை. ஆலமரம் அந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஒரு ஒரு மலைவாசி மக்களை ஒரு காவல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு ஊரையே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்களை வந்து வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் நடக்கும். அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஆண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஆலமரத்துக்கு கீழே கட்டி வச்சு அடிச்சு உரிச்சு அதை வந்து பெண்களை வைத்துக் கொண்டே ஆண்களை அவமானப்படுத்துவது என்கிற அந்த சூழல் எல்லாம் நடக்கும். இப்ப அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் வனத்துறை அதிகாரிகள், இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள். ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கெட்டவர்கள்னு சொல்ல, வனத்துறை அதிகாரிகள் எல்லாருமே மோசம் அப்படின்னு சொல்லல, ஆனாலும் அங்க குற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் அததான் ஆணை வைத்து முத்தையன் நானு அதை சொல்லல. அதாவது ஆணை வந்து எல்லா ஆணையும் குற்றவாளியா பார்க்கல அப்படிங்கிற அந்த பார்வை வந்து ஒரு பெண் எழுதப்படுகிற கதைகள ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கிறதுங்கிறத நம்ம அதை ஏத்துக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. நான் பெண்ணை குற்றவாளியா பாக்குறாங்களா பாக்கலையாங்கிறத கடந்து பெண்ணை ஒரு ஆண் வந்து பெண்ணை உடலா தான் பாக்குறான் அப்படிங்கிற பார்வை இருக்குதுல்ல, இது ரொம்ப பழமையான பார்வைன்னு இருக்கேன். கதையில இதை கட்டமைக்கிறதுங்கிறது ரொம்ப பழமையான ரைட்டிங்ஸ் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட வேற இன்னொரு திசையை நோக்கி நம்ம கதை எழுத்துல செலுத்தவே இல்லை. இன்னும் ஆணுங்கிறது உடலை பாக்குறவனாதான் இருக்கிறான் இந்த அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த தன்மை இன்னும் மாறல. 2021 கூட 20 கூட இந்த கதை இன்னும் எழுதப்படுதா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே நம்மளும் பார்க்க வேண்டியதா இருக்கு. உடலாகத்தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தான். இன்னும் அப்ப ரைட்டிங்ஸ் இன்னும் மாறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு நான் அந்த கதையை அணுகிறேன். இந்த ரைட்டிங்ஸ் இன்னும் மாறலையா? 1950கள்ல இருந்து இன்னும் இது போன்ற கதைகள் நிறைய எழுதியாச்சு. அப்ப சமூகத்துக்கு அடுத்து என்ன சொல்லணுங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட நம்ம கதை எழுதுதுல ஒரு ப்ரீ பிளான்டா இல்லையா? இல்ல நிறைய நீங்க சொன்ன மாதிரி குறியீட்டுத்தன்மை நிறைய வித்தியாசங்களை அணுகிறது. ஏன்னா உலகம் பல சிக்கல்கள் உள்ள இருக்குது. நம்ம இன்னும் திரும்ப திரும்ப பாலியல் சிக்கல் அல்லது குடும்ப சிக்கல் அல்லது காதல் சிக்கல் இது தேவையும் கூட, இதை எழுதணும். ஆனா இதனை கடந்து இன்னும் பல சிக்கல்களை உள்ள கொண்டு வந்து பின்னப்படல. கதை வந்து பல சிக்கல்களுக்கு இடையில பின்னப்படல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா ஆமா, அதான் அந்த வடிவம் தான் இல்ல. அதான் நிறைய பெண்களுடைய மொழியை பொறுத்த வரைக்கும் கூட மொழி நிறைய பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் நாட்டுப்புற வழக்காரர்கள்லாம் நிறைய பாக்குறோம். ஆனா இங்க வந்து பூடகமான மொழியே கிடையாது. நேரடியா விவரிச்சுக்கிட்டே போகுது எல்லா இடங்கள்லயும். அந்த உரையாடலை குறைச்சிட்டு ஒரு கதையை சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து விளக்கிக்கிட்டே போறாரு அப்படிங்கிறது போல தோணுது. அவங்க எப்படி, இவங்க எப்படி, அவங்களுடைய பண்பு என்ன அப்படிங்கிறது போல நிறைய விளக்கங்களை கொடுக்கறது போல தோணுது. இதுல இந்த பெரும்பாலும் அந்த கதைகள் எதெல்லாம் பேசுது அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் இல்லாத பெண், போராடக்கூடிய பெண், வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்,
ஆண்களுக்கு அஞ்சக்கூடிய, ஆண்களை விரும்பக்கூடிய பெண், அதே போல ஆண்களை காதலிக்கக்கூடிய பெண், அதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடிய பெண். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த திருநங்கைகள் சார்ந்த குறிப்பும் அந்த கதையில இடம்பெற்றிருக்கு. திருநங்கை பற்றியான ஒரு கதை இருக்கிறது. அதே போல உதவக்கூடிய பெண் அப்படின்னு பல பெண்களை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நன்றி நன்றி முத்தையன். இல்ல எந்த அளவுக்கு நான் சொன்னேன்னு தெரியல, ஏன்னா நான் நிறைய வேகமா போனேன். அதோட இல்லாம நிறைய விடுபடல்கள் எனக்குள்ளேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் தெரியல. முத்தையன் ராஜா, பேசலாம். இந்த டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் இது. என்ன அப்படின்னா வந்து படைப்பாளிகள் அப்படின்னா நம்மகிட்ட என்ன ஒரு மனோபாவம் இருக்குன்னா, அவங்க பிரச்சனையினுடைய எல்லை வரை செல்ல வேண்டும், அல்லது வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லுகின்ற பிதாமகர்களாக, குறிப்பா சொல்ல போனா கடவுள்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து ஃப்ராய்டு நமக்கு தேவைப்படுறாரு. படைப்பு என்பது ஒரு நரம்பு நோய் கூறு அப்படின்னு சொல்றத இன்னமும் நாம மறுக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். உங்களோட ராஜாவினுடைய எதிர்பார்ப்பினுடைய தேவை தெரியுது. இருந்தாலுமே வந்து படைப்பு வந்து ஒரு தன்னெழுச்சியானது அப்படின்னா கூட வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, படைப்பவர்களுடைய மனோபாவத்திற்குள் இருக்கின்ற சிக்கல்கள், உளச்சிக்கல்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. அதனாலதான் வந்து ஒரு பெண் எழுதும் போது வந்து பெண்ணை வந்து ஒரு பாடுபொருளாக மாற்றுகிறாள் அப்படின்றது. அப்போ அதுக்குள்ளார என்ன இருக்குன்னா, பெண் அகவயமாக நிற்றல் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கு. பெண் தன்னிலையாக நிற்றல், தன்னிலையாக இருக்கும்போது புறநிலை என்ற இன்னொன்னு வந்துடும். அப்ப தன்னிலை புறநிலை அல்லது தன்னிலை எதிரில் இருக்கிற நிலை அப்படின்ற ஒரு இருண்மை எதிர்வு வந்துடும். அதுதான் வந்து முத்தையன் வந்து ரொம்ப சரியா ஒரு கதையில பிடிச்சு காட்டுறத பார்க்க முடியுது. அப்போ ஒருத்தவங்க வந்து எழுதுறாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க எழுத்தினுடைய நுட்பங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு, அல்லது வந்து இருக்கின்ற சமூக சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு காணுகின்ற ஒரு வழிமுறையை நோக்கி செல்கிறார்கள் என்பதை விட, அவர்கள் வந்து தங்களுடைய உளச்சிக்கல்களை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னை அறியாமல் எழுதவும் எழுதுகிறார்கள் என்ற ஃப்ராய்டியன் அப்ரோச் வந்து இதுக்குள்ளார். அப்போ இந்த ஃப்ராய்டியன் அப்ரோச் உள்ள வரும்போது அந்த இவர் முத்தையன் சொல்றாருல்ல, ஒரு குறையாக அல்லது ஒரு தன்மையாக, அதாவது ஒரு திரும்ப திரும்ப தொடர்கின்ற ஒரு தன்மையாக வந்து அந்த 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 ஒரு குரல் தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஒரு குரல் தன்மை எப்படி ஆகுது அப்படின்னா இப்படிதான் வருது. ஒரு தலித்து வந்து தலித்தியத்தை பேசுகிற பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா தன்னை பற்றி பேசுறவரா மாறிடுறாரு. அதே மாதிரி ஒரு பெண் தன்னை பற்றி பேசும்போது அதாவது பெண்ணை பற்றி பேசும்போது தன்னை பற்றி பேசுறவங்களாவும் மாறிடுறாங்க. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மிக இயல்பாக ஒரு இருண்மை எதிர்வு வந்து கட்டமைக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இருண்மை எதிர்வுக்குள்ளார வந்து முரண்பாடு, அந்த முரண்பாடுகளுக்குள்ளார படைப்பாளி தானே போய் சிக்கிக்கிற மாதிரியான இடம் இருக்கு. அப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும், வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் வேணும் அப்படின்னா வந்து படைப்பையே தாண்டக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். படைப்புக்குள்ளார நாம சிக்காம படைப்பு என்பதற்குள்ள இருந்து தாண்டி, அதே மாதிரி வந்து பல்குறள் தளங்கள் அப்படின்றதெல்லாம் வச்சு யோசிக்கிற ஒரு மனிதராக, அதே மாதிரி கோட்பாடுகள் என்ன, கோட்பாடுகளுடைய வலிமையான அந்த பல்குறள் அம்சங்கள் என்ன, அதே போல படைப்பு வந்து எப்படி ஒரு படைப்பாளியை வந்து ஒரு சிறைப்படுத்துகிறது அந்த ஒரு 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 என்னது தெளிவும் உள்ள ஒருத்தவங்க வந்து எழுதும் போது வந்து அது வந்து பல விஷயங்களை சொல்றதா இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 விழுக்காடு வந்து நாம இன்னும் எத்தனை நாட்கள் போனாலும் படைப்பு என்பது ஒரு மன வியாதி அல்லது வந்து நரம்பு நோய் கூறு அப்படின்றதுல இருந்து நாம முற்றிலுமாக விடுபட்டு விட முடியாது அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. நான் வந்து ஒரு புரியுற மாதிரி சொல்றேன்னான்னு தெரியல, ஆனா இதுக்குள்ளார இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு அடுத்த இன்னொரு கருத்து இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன் அந்த கருத்தை. நான் ஒரே ஒரு விஷயம்னா, கருத்தை எதிர்பார்க்கல, முடிவு வந்து எதிர்பார்க்கல யாரும். ஆனா அந்த எழுத்து முறைகள்ல அது போல ஓட்டம் இருக்கா அப்படின்னு ராஜா கேட்கிறார். எழுத்து முறைகள்ல மாற்றம் இருக்கா அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தன்னிலையை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். பெண்ணினுடைய தன்னிலையை அமைப்பது என்பது முக்கியமான ஒன்றுதான். ஆனா
மொழிகள் கோட்பாட்டு அடிப்படையில பார்க்கும்போது என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, முன்னிலை யாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கு, அவருக்கான உணர்வு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுதான். அவருடைய உணர்வை வெளிப்படுத்தும் போதுதான் இங்க இருவர் பேசக்கூடிய அந்த உரையாடலுக்கான தன்மை என்னங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த உரையாடல் தன்மை நீங்க இன்குலாப்பினுடைய கவிதைகளை எடுத்து பார்க்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, தான் என்கிற ஒரு தன்னிலை கட்டமைக்கப்படுகிறது. ஆனா முன்னிலை தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுகள் பதியப்படல. அப்ப அவங்களுடைய உணர்வுகள் பதியப்படாததுனாலதான் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விடுதலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் பேசப்படுகிறது. ஆனாலும் அந்த தொழிலாளிகளினுடைய உணர்வுகள் பதிவு செய்யப்படல. அப்ப தொழிலாளிகளுடைய உணர்வுகள் பதிவு செய்யப்படாதனால அங்க ஒரு அதிகாரத்தின் குரல் தான் வெளிப்படுகிறதே ஒழிய விடுதலைக்கான குரலா, அந்த தொழிலாளிகளுக்கான குரலா அங்க பதிவு செய்யப்படல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த பார்வைதான் இங்கேயும் ராஜா எழுப்புறாரு. அல்ல அதே ஒரு இக்கட்டை தான் நானும் ஏத்துக்கிட்டு தான், நீங்க ராஜா சொல்றதையும் முத்தையன் சொல்றதையும் ஏத்துக்கிட்டு தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இது இது இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனைய ஒரு எழுத்தாளர் பேசும்போது எழுத்தாளர் என்ன பண்றாருன்னா அதுல ஊடுருவி விடுகிறார். அங்க தொழிலாளி பின்னுக்கு தள்ளப்பட்டு எழுத்தாளர் முன்னிலைப்படுத்தப்பட்டு விடுகிறார். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னாக்கா, படைப்பாளியினுடைய உள்ளத்துக்குள்ளார இருக்கிற, படைப்பாளி என்ற மனித உள்ளத்துக்குள்ளார இருக்கிற முரண்பாடுகள் காரணமாயிருது. அப்போ படைப்பையும் கடக்கின்ற ஒரு இடத்துல, உலகை புரட்டி போடுகின்ற நெம்புகோல் கவிதையை நான் படைத்து விட மாட்டேனா அப்படின்ற இடத்துல என்ன இருக்குன்னா, படைப்பாளி தான் முந்துருகிறார். நெம்புகோல் கவிதை நமக்கு தேவையில்லை. உலகை மாற்றிக்கு விடக்கூடிய நெம்புகோல் கவிதை நமக்கு தேவையில்லை. நமக்கு என்னன்னா சமூக வர்க்க ஒற்றுமை அப்படின்றத நாம எதிர்பார்க்கிற விஷயம். ஆனா வர்க்க ஒற்றுமை பின்னுக்கு தள்ளி நெம்புகோல் கவிதை முன்னுக்கு வருகின்ற ஒரு 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 இடத்துக்குள்ளார, ஒரு முரணுக்குள்ளார இந்த எழுத்து வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றதுதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொல்றதையும் ராஜா சொல்றதையும் ஏத்துக்கிட்டு தான் நாம இத நாம சொல்றோம். எப்பயுமே என்ன ஆகுறாங்கன்னா, அதுதான் நம்ம ஒரு தலித்தியம் பேசும்போதோ அல்லது பெண்ணியம் பேசும்போதோ அல்லது சமூகத்தால் ஒடுக்கப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேசும் பொழுதும் என்னவா ஆயிடுறோம் அப்படின்னு. அதனாலதான் நீங்க ஒரு விஷயம் பாருங்களேன், தலித்துகள் பிரச்சனையை தலித்துகள் மட்டுமே பேச முடியும், தலித் அல்லாதவர்கள் பேச முடியாதுன்னு ஒரு பிளாக்கிங் வருது. அதே மாதிரி பெண்ணினுடைய பிரச்சனை பெண்ணு மட்டுமே பேச முடியும்னு ஒரு பிளாக்கிங் வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தன்னிலை புறநிலையாக இயல்பாக கட்டமைக்கப்பட்டு விடுகிறது. இதை ராஜா அடிக்கடி சொல்லுவாரு. இது மாதிரி நாம பேசுகிற பொழுது நாம் மீண்டும் மீண்டும் அந்த பிரிவினையை, அந்த இரட்டை முரணை நாம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்குள்ளார வந்துடுறோம். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, ஒரு படைப்பாளி என்பவன் படைப்புக்குள்ளும் கட்டுப்படக்கூடாது. அததான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பின்னவினத்துவம் சொல்லுது. அதனுடைய குரல் தான் என்னன்னு வருதுன்னா பன்முக குரலாக வருகிறது. அதுதான் மொழிதல் கோட்பாட்டுல பன்முகமா இருக்கிறது. அதே மாதிரி கார்னிவல், நீங்க அந்த கார்னிவல்குள்ளார போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் அப்படின்றது இல்லாத போயிடும். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ன்றது மன்னிக்கணும், ஒரு 5 நிமிஷம், கடைசி 5 நிமிஷம். சரிப்பா, நன்றிப்பா. சரி, ஓகே. இல்ல முடிச்சிட்டு சொல்லுங்க. நீங்க இதுதான் நான் சொல்ல வர்றது. என்னன்னா, படைப்பாளிக்கு நாம கொடுக்கிற இடம் அதாவது ஒரு அறிவு மட்டத்துல கொடுக்கிற இடம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா படைப்பும் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய சீழ் கட்டிகளை வெட்டி அகழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எல்லா விதமான ஆச்சரியங்களும் உள்ள உடல் தான் அது. அந்த உடலும் என்னன்னா வெட்டி பார்க்க வேண்டிய, அகழ்ந்து எடுத்து போட வேண்டிய, அல்லது கட்டுக்கட்ட வேண்டிய, அல்லது தையல் போட வேண்டிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஆட்பட்டதுதான் படைப்பு. படைப்பாளியும் அதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நன்றி. நன்றிண்ணே. இப்ப முத்தையன் லட்சுமணும் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பெண்ணிய சிக்கல் தொடர்வதனால் எழுத்துக்களும் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதுக்கு ஏதாவது பதில் சொல்றதுன்னா சொல்லுங்க. பாருங்க, அவருடைய மெசேஜ்ல வந்திருக்கு. பெண்ணிய சிக்கல் தொடர்வதனால் எழுதும் எழுத்துக்களும் தொடர்கிறது. ஆமா, எழுத்துக்கள் தொடர்ந்து தான் இருக்கு. ஆனா அதுல மாற்றம், புதுமை அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன அதை நீங்க அப்படி எப்படி சொல்லாமனா முத்தையன், நான் கூடுதலா அண்ணனோட அதாவது பெண்ணிய சிக்கல்கள் நுட்பம் பெறுகின்றன.
ராஜா ரொம்ப ஆழ்தளத்துல போயிட்டு இருக்கு. ஆனா அதை ம் வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகள் உருவாகுதா? அஹ் ஆ அஹ் உம். மற்றவர்கள் பேசலாம். கடைசி ஒரு 3 நிமிஷம் இருக்கு. நண்பர்கள் உரையாடலாம். முத்தையன் வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்ல முடியாது, ஒரு விளக்கம் மட்டும். அதாவது ம் திருவிழாக்கள் வந்து பண்பாட்டு இறுக்கத்தை தளர்த்துகின்றது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொட்டேஷன் சொன்னதா ஞாபகம். அது ம் நம்ம மண்ணுக்கு அல்லது நம்ம பண்பாட்டு சூழல்ல அது சரியா இருக்குமா அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சரியா தானே இருக்கு. நீங்க திருவிழா நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ், அந்த விதிமுறைகள்லாம் காவல்துறையும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மைப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோமே. அதே போல எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் கூட முடியும், எல்லாரும் எல்லாரோடையும் பேச முடியும், எல்லாரோடும் இதெல்லாமே இருக்கத்தானே செய்யுது. அப்ப திருவிழாக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 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 கட்டுப்பாடான ஒரு சூழலுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு நீங்க பாக்குறோமே, என்னன்னா இப்ப அதாவது ஒரு 10 மணிக்குள்ள பட்டாசு வெடிச்சிங்க அப்படின்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல 10 மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை தாண்டி நம்ம வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது அஹ் தெரியாம அப்படின்னு கேட்டா அது தெரியாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது இல்ல, திருவிழா நேரம், நம்ம தவிர்க்க கூடாது. நான் 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 எதுக்கு கேட்க வரேன் அப்படின்னா, சில விழாக்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோரணம் கட்டுறதுன்ற சில ஒரு நிகழ்வுகள் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ம் கட்டும்போது வந்து சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து உள்ள நுழையக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்காக அதே தான் போல கேட்கிறேன். நீங்க பெருமாள் முருகனுடைய மாதரூபாகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த செய்தி தான் அங்க அடிப்படையா இருக்கு. அன்னைக்கு அது வரைக்கும் அதாவது இன்னொரு சாதியோட பேச மாட்டாங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்டத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல யாரோட வேணாலும் அந்த பெண் இருக்கலாம் அப்படிங்கிறது தானே அங்க நியதி. அப்படி பார்க்கும்போது அங்க தளர்வுகள் தானே உருவாக்கப்படுது. இல்ல, அது ஒட்டு மொத்தமா நம்ம அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது வந்து அந்த நிகழ்வுல ஓகே. இல்ல, எல்லா இடங்களிலும் இந்த போன்றான தளர்வுகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க வேண்டியதா இருக்குது அடுத்த கட்டத்துக்கு. இருக்கதான் செய்யுது ராஜீவ்காந்தி. சரி, ஓகே. ம் முத்தையன், நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எல்லாரும் உரையாடி இருக்காங்க நினைக்கிறேன். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா நான் கட்டுரையை வந்து வேகமா போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதோட நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேர்ந்ததுன்னு தெரியல. அப்படி ஏதாவது அண்ணே குறைபாடுகள் அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே வணக்கம். பேசுங்க சொல்லுங்க. பேசுங்க முத்தையன். அண்ணே யதார்த்தமா இருந்தது. நீ நல்லா சிறப்பா தான் நீங்க சொன்ன விஷயம் வந்து சரியா புரிஞ்சிருக்குது. அப்படிதான் என்னால வந்து உணர முடியுது. பெரும்பாலும் இந்த ஆண்கள் பெண்கள் அந்த பாகுபாடு இருக்குதான் செய்யுது. இப்போ ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடிய அந்த விதங்கள், பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடிய அந்த விதங்கள், நீங்க சொன்ன அந்த கதைகளின் ஊடாக வந்து நல்லாவே உணர முடிஞ்சது. பாலியல் ரீதியா வந்து ஆண் வந்து பெண்ணை அணுகிறதுக்கும், பெண் வந்து வேற மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து அணுகிறதுக்குமான அந்த உடன்பாடு எல்லாமே யதார்த்தமா இந்த நம்மளுடைய நடப்பு சூழல்லே வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ராஜா நான் சொன்னாரு, இந்த மாற்றம் வந்து எப்பயுமே மாறாதா அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாதியமும் இந்த பெண்ணியமும் வந்து இறுதி வரை மாறாது அப்படின்றதான் தோணுது. ஏன்னா நாமளே வந்து தொடர்ந்து நம்ம இது மாதிரிலாம் வந்து வாசிச்சுட்டு இப்படி சொன்னாதான் வந்து மற்றவர்களுக்கு புரியும். நம்மளுடைய பிரச்சனையே நாம பேசினாதான் மற்றவர்களுக்கு தெரியும். ஏன் மீண்டும் மீண்டும் உங்க பிரச்சனையை பேசி உங்களை நீங்க இழிவுபடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த சிந்தனை வந்து வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் வேற வேற எப்படி வந்து அந்த பிரச்சனையை நம்ம வேற எப்படி சொல்ல முடியும்? இது மாதிரியான படைப்புகளின் ஊடாகத்தான் வந்து சொல்ல முடியும். தன்னுடைய அனுபவத்தின் ஊடாகத்தான் அந்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் வந்து எழுதுறாங்க. அது பெண்களுக்கான எல்லா அனுபவத்தையும் பிரச்சனையும் சிக்கலையும் சொல்லக்கூடியதா தானே இருக்குது. குட்டி ரேவதி வந்து இந்த கதையின் ஊடாக வந்து அவங்களுடைய பிரச்சனையும் கூட தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு தான் உணர முடியுது. அந்த வகையில நீங்க உங்களுடைய உரை வந்து யதார்த்தமா இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. நன்றிண்ணா. நன்றி 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 ராஜா, முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. சரி. சொல்லுங்க சிவராஜ், பேசுங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் நான், ஏன்னா சிறப்பா இருந்தது. நான் முழுமையா கவனிக்க முடியாதால இடையில வந்து பேச முடியல. வந்து நான் உள்வாங்கின வரைக்கும் சில விஷயங்களை ஒரு 2 கருத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பெண் தன்னுடைய தன்னிலை சுயத்தை கண்டடைதல் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. அது பொதுவான இந்த ஆண் சமூகத்தினால் அந்த ஒரு எல்லா வகையிலும் ஆணுடைய தளத்திலிருந்து கட்டுப்பட்ட ஒரு தளத்துலதான் பெண் சமூகமே இருக்கு. பெண் சிந்தனை எல்லாமே ஆழ்நிலை வரைக்கும் அது புறையோடி போயிருக்கு.
அப்போ இருக்கக்கூடிய அந்த பெண் கண்டடைகிற சுயம் என்பதும் தன்னிலை என்பதும் ஆண் சார்புடையதா இருக்கிறதுங்கிறது ஒரு இயல்பானதாகவே இருக்கு. அப்போ அந்த அந்த தன்னிலையை கடந்த எல்லாருக்கும் பெண் எழுத்து, பெண் படைப்பு, பெண் மனம் சார்ந்து வெளிப்படுகிற ஒரு தன்னிலைங்கிறது கூட ஆணுடைய சார்போட கட்டுப்பட்ட ஒரு தன்னிலையா இருக்கு. அதை கடந்த ஒரு ஆழ்நிலையில அவளுக்கே அறியாது இருக்கிற ஒரு பெண்ணினுடைய தன்னிலை ஒண்ணு உள்ள இருக்கு. அந்த தன்னிலையை தான் நம்ம பெண்ணி கோட்பாட்டுகள் மூலயமா அதெல்லாம் திரும்ப திரும்ப பேசுறது மூலமா அது மூலமா உருவாகிற படைப்புகள் மூலமா வெளிவரணும்னு சொல்லிட்டு இந்த உரையாடல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னதான் நாம இந்த பெண்ணியவாதிகளுடைய படைப்புகள்ல பார்த்தாலும் கூட இந்த இருமை எதிர்வுகளை வச்சுக்கிட்டு ரெண்டு முரண் நிலைகளை வச்சுக்கிட்டு அவங்க பேசும்போது ஆண் சார்பான அந்த தன்னிலையில திரும்ப அந்த ஆழ் புதைநிலை வெளிப்படாம போயிடுதோ அப்படிங்கிற ஒரு எச்சம் நின்றுட்டே இருக்கு. அதை இந்த உரையாடலையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு ஆண் உடல் ரீதியா விருப்பப்படுறதுங்கிறதும் பெண் உள ரீதியா காதல் சார்ந்து விருப்பப்படுறதுங்கிறதுமான ஒரு புரிதல் நமக்கு வருது இல்லையா? அங்கவே நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஏதோ ரெண்டு தளத்துல இருவேறா பிரிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உருவாகுது. இந்த உள்ளம் சார்ந்த அந்த விஷயத்துக்குள்ளயும் உடலியல் சார்ந்த ஒரு விருப்பம் சிவராஜ், இந்த விஷயத்த நான் ஏன் அழுத்தமா சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இப்ப கணவனோட மஞ்சுளா இருக்கிறா அப்படின்னு சொன்னா கணவனோட இருக்கக்கூடிய அந்த உறவு அவளுக்கு பிடிச்சிருக்குதான், ஆரம்பத்துல பிடிச்சதுதான். ஆனா ஒவ்வொரு நாள் குடிச்சு அவளோட உறவு கொள்ளும் போது அவளுக்கு ஒரு ஒரு வெறுப்ப, ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கு அந்த உறவு முறை. ஆனா அந்த சொக்கலிங்கத்தோட இருக்கால அவ காசுக்காக தான் அங்க அங்க அவருடைய அந்த அந்த சொக்கலிங்கத்தினுடைய உடம்பு தண்ணியில கழுவி விடுறது, தொடச்சி விடுறது, இது வேலைகள்லாம் செய்யறா, நிர்வாணமா இருக்கிறா. ஆனாலும் அவன் தொடர்றதே கிடையாது. தொடாம இருக்கக்கூடிய அந்த உணர்வு அவளுக்கு இன்னும் அவளை கிளர்த்துது, சந்தோஷமடைய வைக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அக உணர்வு மட்டுப்படுத்திட்டு உடலுக்கு தேவையான உணர்வுகள் மேலும் செய்யறோம் அப்படிங்கிறதுதான். இப்ப ஆண் உடல் உணர்வுகளை மேலோங்க செய்யறான ஒளிய அக உணர்வு, உள்ளத்து உணர்வை அவன் தூக்கி பிடிக்கல அப்படிங்கறதுதான். அதுக்கு மரியாதை கொடுக்கல, அதுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். அதுக்காக தான் அந்த விஷயத்த அழுத்தி சொன்னேன். நீங்க இப்ப சொல்லுங்க. சரி சரிண்ணா. அது புரிஞ்சுக்க முடியுது என்னால. என்ன அப்படின்னா அது மோசம்னு சொல்லல, உடல் ரீதியான மோசம்னு சொல்லல நானு. சரி சரி சரி. அந்த உள்ள ரீதியான புரிந்துணர்வுகள்லயும் கூட ஒரு அபரிமிதமான அந்த காதல் உணர்வு மேலெடுது. அது உடலில் சார்ந்ததும் இணைவாதான் இருக்கு. ஆமா, இணைவு. ஆமா. அதான் நான் மோசம்னு சொல்ல, உடல் சார்ந்திருக்கூடிய விருப்பத்தை நான் மோசம்னு சொல்லல. ஆனாலும் ரெண்டு பேரும் வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அந்த கதையினுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னு நான் உணர்றேன். பெருந்திணை என்கிற கதையினுடைய நோக்கம் ரெண்டு பேரும் வேறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான். எப்படி வேறுபட்டு இருக்காங்க, உள்ளத்தளவுல யோசிக்கிறான், உடல் அளவுல யோசிக்கிறான் அப்படிங்கறத அவங்க உணர்த்துறாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். அது அதுக்காக மோசம் அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு நகர வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே தேவைதானே. பேச வரல, அந்த ஒரு ரெண்டு இணைவா இருக்குதுங்கிறதுக்காக பேசுவோம். ஆமா ஆமா. சரி, உரையாடலும் சிறப்பா இருந்ததுண்ணா. நன்றிண்ணா. முத்தையன், நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம நிறைய இங்க பேசப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே மீண்டும் கூடுதலாக விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துக்களாகவே படுகிறது. அதை நாங்கள் வாசக நண்பர்களிடம் விட்டுவிட்டு இத்துடன் நிகழ்வை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற கட்டுரைகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்காக வாசக நண்பர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வெள்ள அடையாளக்குரிய பதிவிடவும். நன்றி.